நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார், கூலிங் கிளாஸு, ஷூஸு, சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சிட்டாங்க. யூ ஈவன் ஆக்ட் இன் ஃபிலிம்ஸ் நடிப்பீங்களா? நடிக்கலை, ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக வாழ்கிறீங்க. அண்ட் மாரி சாருடைய அந்த ஸ்பீச், ஐ நோ இட்ஸ் வெரி இமோஷனல் தட் யூ டியர்ட் அப், இல்லையா? சாரி, ரியலி சாரி. நான் இது இப்படி எதுவும் நான் ஐ ஹேட் அ ஸ்பீச் ப்ரிப்பேர்ட். இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சாரி. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி சாரி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் லைக் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல், நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான், நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா, ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த ஏவினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன், இப்படி இல்லைனா இது இமோஷனால. ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசனில் சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிவிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படி தான், ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ யூஸ்ல ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன். ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்கு உள்ளே போயிட்டே இருக்கேன். அண்ட் நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார், கூலிங் கிளாஸு, ஷூஸு, சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார், ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் லைக் தட் தட் ட்ரூலி மேக்ஸ் மீ really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால இது சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ.
எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கற்றுக் கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்லேருந்து பைசல் வரைக்கும் யுவர் ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்கிறது, நான் மலையாளி, என்னோட ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணாய் மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணாய் மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. And our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you, and Aditi, நீங்கள் கொடுத்த ஒரு support for this film, Manin, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute அவரோட creativity, அவரோட vision execute பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு support. It is, I mean, I can't, and applause Entertainment, Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்லேருந்து இந்த கேர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist have grown, sir. Thank you so much for the support. To my Anupama, அனு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்ணுறாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூவும் என்னை வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன், ஆனால் அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. that's a big quality, guys. You have to clap for it. That's the biggest quality. நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிஞ்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with. And I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikramலேருந்து, துருவாய் மாறிட்டா நீ, a star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷனில் இருந்த ஹீரோவில் அதாய் மாறதுக்கு நீங்கள் பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனால் இந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை கிடைக்கும், who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்கள் எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் மாரி சார், இட் ட்ரூலி மீன்ஸ் a lot to me நீங்கள் என்னை கூப்பிட்டுருது. ஆனால் சினிமாயை தாண்டி ஆக்ஷன்லும் கட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. ஸோ he has become kind of such a close friend of mine also. But இது இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் சார், நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். But thank you so much for having me here, and please watch our film on October 17th for this Diwali. Thank you. Thank you so much, Rajisha. With teary twinkling eyes, மனசுல இருந்து நிறைய உண்மைகள். அண்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை தாண்டி அத்தனை சொந்தங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுடைய அன்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் after release. Thank you so much. To felicitate you, I call on stage the music director of the film, Nivas K. Prasanna அவர்கள்.